அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று வில்லுப்பாட்டு பிறந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தந்தனத்தம் என்று சொல்லிய வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தாள சந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு பானை பம்பையோடு கையத்தனையும் மேலத்தோடு பாட வந்தோம் கலை மகளே துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு. எப்படி இருக்கு? இதுதான் வில்லுப்பாட்டோட முதல் ஆரம்பம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரஸ்வதியை வணங்கி பாடுறது, பிள்ளையார வணங்குவோம். முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணன்னார் புத்திரனே வந்து வந்தெம்மை பாருமையா உமக்கு வந்தனும் வந்தனும் சொன்னோம் ஐயா. இப்படி விநாயகரை தொழுது வில்லுக்கு அதிபதியான சரஸ்வதியை தொழுது இந்த பாட்டை ஆரம்பிப்போம். இதுதான் பழமையான கலை. இந்த கலையில நம்ம என்னுடைய குரு மனசார சுப்பு ஐயா அவர்கள், அவங்களுடைய வில்லுப்பாட்டை பார்த்து 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 தான் நாங்கள் அந்த வில்லுப்பாட்டு மேலேயே ஒரு ஆர்வம் வந்தது. இது எப்படி பிறந்தது இந்த வில்லுப்பாட்டு அப்படின்னா, ஒரு காலத்துல ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, வேட்டையாடுறதுக்கு தன்னுடைய வீரர்கள் எல்லாம் அழைச்சிட்டு காட்டுக்கு போறாங்க. அப்படி காட்டுக்கு போகும்பொழுது காலையிலேருந்து மான வேட்டையாடி சாயந்தரம் வரைக்கும் அரிஞ்சு திரிஞ்சு குதிரைகள்ல தான் போவாங்க. வீரர்கள் கூட ராஜாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லையா, அதுக்கும் எடுபடிகள் எல்லாரும் போவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேட்டையாடி வேட்டையாடி களைச்சு போன அந்த ராஜா சாயந்தரம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாரோ, மாலை நேரத்துல உட்காந்து எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்தோன்னா ராஜா சொல்லுவார், களைப்பா இருக்கு, ஆனா எல்லாரும் இந்த களைப்போட வீடு திரும்ப கூடாது, அதனால எல்லாரும் என்ன பண்ணணும், இப்ப மகிழ்ச்சியா இருங்க, ஆடல் பாடல், உங்களுக்கு என்ன பாட்டு எல்லாம் தெரியுமோ பரவாயில்ல, ராகம்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, பாடுங்க, என்ன மகிழ்விக்கணும் நீங்க அப்படின்னோடனே இந்த வீரர்கள் என்ன பண்ணாங்களாம், அங்க இருக்கிற மரக்கிளையிலேருந்து ஒரு கொம்பை ஒடிச்சு எடுத்து குறுக்க அந்த விலங்குகளோட தோல் இருக்கு இல்லையா, அதை குறுக்க மெலிசா ஒரு நான் மாதிரி கட்டி, கையில இருக்கிற அம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற வில்லை. இப்போ நாம என்ன பண்றோம்னா வில்லு எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க தான் அம்பு வில்லை எடுத்துன்னு தானே வேட்டையாட போறாங்க. அந்த அம்பையும் வில்லையும் எடுத்து வச்சுட்டு அதுல தண்ணி குடிக்க பானை இருந்தது. அந்த பானையை எடுத்துன்னு நகர்த்தி ஒருத்தன் வச்சுக்கிட்டான். அது மேல ஒரு மரத்தாலான தட்டையான ஒரு கருவி கீழே கிடக்கவும் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டான். பானை மேல வச்சுக்கிட்டான். எதை அடிச்சாலும் சத்தம் வரணும்ல, இவங்க வில்லுல வச்சு சத்தம் போட்டு அடிச்சு பாட ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்களும் அந்த பானையை வச்சுன்னு தட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படிதாங்க வில்லுப்பாட்டுக்களை பிறந்தது. அடுத்த பகுதியில வில்லுப்பாட்டை பத்தி இன்னும் விரிவா பார்ப்போம்.